பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹெல்த் பார்க் கொடைக்கானல். ஸ்டாப் டிப்ரெஷன் என்டர் டு சீக்ரெட் கார்டன் ப்ரோக்ராமோட ஸ்ட்ராட்டஜி பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச்சோட 3வது கேஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த 3வது கேஸ் ஒரு இன்வெஸ்டர்ஸோட ஹிஸ்ட்ரி, அதாவது இதுவரையில் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற 2 ஆஸ்பெக்டையும் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா வழக்கம் போல் இந்த பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச்சோட கலந்துக்கக்கூடியவங்களுடைய பெயர்கள் மட்டும் மறைக்கப்படும். அந்த இன்வெஸ்டர் ஒரு கார்ப்பரேஷனில் ஒரு தரமான போஸ்டில் இருக்கார். அவங்க ஒய்ஃப் ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். ஒருத்தன் ஐடி ஃபீல்டு முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டு வந்துட்டான், இன்னொன்று படிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மந்த்லி இன்கம்னு எடுத்துக்கிட்டாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 to 1.5 லட்ச ரூபா வருங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு அழகான 4 வீலர் வச்சுருக்காங்க, 4 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வண்டி. அவங்க ஹஸ்பண்டுடைய ஆசை இந்த கொடைக்கானல் கிளைமேட்டு, இந்த வியூவை லைஃப் லாங்காக அனுபவிக்கணும், ஹோட்டலில் போய் தங்காமல். ஒரு ப்ராப்பர்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி தன்னுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய ஆசை. இதுவே அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. ஏன்னா அந்த ஆசை நிறைவேறலைன்னு வச்சுங்களேன், அது ஒரு விதமான மன உளைச்சலை கொடுக்குதுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு ட்ரிப் ஆகும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே ரிலாக்ஸாக கொடைக்கானலை முழுக்க சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள 3 ஆண்டுகளுக்கு முன்னால் செஞ்சேங்க. ஏன்னா இந்த ஹெல்த் பார்க் அமையக்கூடிய இடம் கொடைக்கானல் டவுன்லேருந்து 20 கிலோமீட்டர் பூம்பாறை வில்லேஜ். எங்கள் ஃபாதர் ஏறத்தாழ ஒரு 20 ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விவசாயி 1980 ஒரு பார்ட்டி சீண்டரில் என்னுடைய ஷேராக ஒரு 5 ஏக்கர் கொடுக்குறாரு. காலத்தின் கோலம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் விற்கிறேன். எனக்கும் மட்டும் ஒரு 40 சென்ட் ரிசர்வ் பண்ணிட்டேன் மெயினான இடத்துல. அதில் தான் இந்த ஹெல்த் பார்க் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த பர்டிகுலர் கப்புள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய இடத்த பார்த்து இதில் ஒரு 3 கிரவுண்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏறத்தாழ மாதத்துக்கு ஒரு தரமாவது எங்களை ஃபோனில் பேசிடுவாங்க. 3 ஆண்டுகள் கழித்து 3 கிரவுண்டை என்கிட்ட வாங்கி இன்னைக்கு 7/5/2024 வரக்கூடிய 10ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்களுடைய கவலை எப்படியாவது சொந்தம் ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல தங்கணும், அதை வாரிசுகளுக்கும் ஒரு இன்கம் சோர்ஸஸோடு விட்டு கொடுத்துடணும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, லேண்டில் அரௌண்ட் 15 to 20 lakhs, பில்டிங்கில் அரௌண்ட் 20 to 30 lakhs, அரௌண்ட் பிலோ 50 lakhsக்குள்ளே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு ரிசர்ட் எஸ்டாப்ளிஷ்ங்கிறது அவங்க கவலைங்க. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கொடைக்கானலில் பேத்துப்பாறையிலிருந்து லோயர் ஹில்ஸ்லேருந்து அப்பர் ஹில்ஸ் பூண்டி வரையில் சல்லடையாக போட்டு சலித்து இப்போ தான் அவங்க என்ட்ரி ஆகிருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு ரேட் சொன்னேன், ஒவ்வொரு வருஷம் கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 மடங்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன ரேட் சொன்னனோ அதே மாதிரி 2 மடங்கு கொடுத்து இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்துக்காக ஏறத்தாழ 30% அந்த லேண்டோட காஸ்ட்டில் கம்மியாக கொடுத்துருக்கங்க. என்ன விஷயம், என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னா, அந்த ஹெல்த் பார்க்குங்க. அந்த ஹெல்த் பார்க்கில் ஏறத்தாழ இன்னும் 20 சென்ட் உள்ள 2 பிளாட் இருக்குது, 23 சென்ட் உள்ள ஒரு பிளாட் இருக்குது. ஒரு 4-5 இன்வெஸ்டர்ஸோட
அவங்க அந்த நிலத்தை விற்று அவங்க பணத்திலேயே வந்து ஒரு பில்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஏறத்தாழ ஒரு 20 ரூம்களோட என்னுடைய ஹெல்த் பார்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது என்னுடைய மாஸ்டர் பிளான். அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது மூலமாக என்னுடைய வாழ்வை நான் வளப்படுத்திக்கிறேன். சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததோடு நான் போயிடல, லைஃப் லாங் அவங்க கூட இருப்பேன். இன்னைக்கு கட்டணும் ஏறத்தாழ 4 பெட்ரூமோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போடணும் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 ஆகுது. அப்போ நான் வந்து இந்த கொத்தனார்களை வச்சு கட்ட போகிறதில்ல, ஒரு குவாலிஃபைடு என்ஜினியரை வச்சு அவங்களுக்கு கட்டி அதை ரன்னிங் கண்டிஷன் வர்றது வரைக்கும் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த சர்வீஸ் மூலமாக என்னுடைய ஹெல்த் பார்க்கோடு அதை பார்த்து என்னுடைய வாழ்வையும் வளமாக்கிக்குவேன். இப்போ அந்த பார்ட்டிசிபேட்டரி ஆக்ஷன் ரிசர்ச்சோட 3வது கிளைண்ட் இவங்க. தொடர்ந்து உங்கள்கிட்ட நான் பேசுவேன். வணக்கம்.